Hi friends, வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், நீங்கள் செக்கே பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் ரேரான காயின் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 பேருக்கு மேலே ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப் நான் வந்து செக் பண்ணுறது கிடையாது. கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. 1982 இதுக்கு முன்னாடி விலை அதிகமாக சொல்லியிருக்கீங்க ஒரு வீடியோவில். இந்த வீடியோவில் பார்க்கும்போது விலை கம்மியாக சொல்லியிருக்கீங்க. எதனால் அந்த மாதிரி மாற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் கொடுக்குறேன். என்னுடைய பிஸ்னஸ் டைம், அதாவது இந்த காயின் பிஸ்னஸ் நம்ம பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோட ஃபோனும் சரி, நான் என்ன நேரில் பார்க்கணும்னாலும் சரி, இந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னோட மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவேன். 1982 வருஷத்தில் 2 விதமான ஒரு ரூபா இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1982 வருஷம் மும்பையில் அச்சடிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு பெரிய சைஸ் காயினை இடது கை பக்கம் தப்பு அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது அந்த காயின் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகாது. சின்ன காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் போட்டு காமிச்சிருப்பேன். இந்த காயின் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை சேல்ஸ் ஆகும், நல்ல விலைக்கு விற்பனையாகும். என்ன விலைக்கு சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். இந்த பெரிய சைஸ் ஒரு ரூபா காயினில் ஒரு சில வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல விலை விற்கும். இதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீடியோ முன்னாடியே கொடுத்துச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 காயினுமே உங்களுக்கு காப்பர் நிக்கல் மெட்டலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 விஷயம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று காயினில் இருக்க டிசைன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் காயினோட வெயிட்டை வந்து குறைச்சிருப்பாங்க. பெரிய சைஸ் காயின் உங்களுக்கு 8 கிராம் வெயிட் இருக்கும், சின்ன சைஸ் காயின் வந்து உங்களுக்கு 6 கிராம் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது டீலர்கிட்ட பேசும்போது என்கிட்ட 1982 இருக்குன்னு சொன்னீங்கன்னா 6 கிராம் காயினா அப்படின்னா சின்ன காயினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தி தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த சின்ன காயின் மட்டும் தான் உங்களுக்கு 6 கிராம் காயின் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகம். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது பெரிய சைஸில் 1982 இருக்க காயின் என்கிட்ட இருக்குது, டைமண்ட் சிம்பிள் நீங்கள் சொன்ன எல்லா டீட்டெயிலும் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது, 8 கிராம் வெயிட் இருக்குது, இது ஏன் மார்க்கெட்டில் சேல் ஆக மாட்டேங்குது? ரெண்டுமே ஒரே வருஷம் தானே, சின்ன சைஸ் காயினோட பெரிய சைஸ் காயின் தானே விலை அதிகமாக போகணும். அந்த மாதிரியான தகவல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான தெளிவான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல் விஷயம், 1982 வருஷம் அரசாங்கம் பெரிய சைஸ் காயினை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. அதாவது 8 கிராமில் இருக்க காயினை பயன்படுத்துது. அதாவது ஒரு காயினை அச்சடிக்கும் போது 8 கிராமில் இருக்கும்போது கொஞ்சம் செலவு அதிகமாகும். இந்த செலவை குறைக்கிறதுக்கு ஒரு 2 கிராம் வந்து கம்மி பண்ணுறாங்க. அதாவது 6 கிராமில் வந்து சின்ன சைஸ் காயினை வந்து அச்சடிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாணயத்தோட எடையை குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூடுதல் எண்ணிக்கையில் வந்து நாணயத்தை அச்சடிக்க முடியும். அரசாங்கத்துக்கு வந்து செலவு கம்மியாகும். உதாரணமாக சொல்லணும், 100 காயின் அச்சடிக்கிறாங்க, அதாவது 800 கிராம் 100 காயினை வந்து பெரிய சைஸ் காயின் அச்சடிக்கிறாங்கன்னா சின்ன சைஸ் காயின் பார்த்தீங்கன்னா 130 காயின் வந்து அரசாங்கத்தால் அச்சடிக்க முடியும். ஒரு காயினுக்கு வந்து 5 பைசான்னு கூட கணக்கு பண்ணிக்கோங்க. பல கோடி எண்ணிக்கையில் வந்து நாணயத்தை அச்சடிப்பாங்க, பல கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு வந்து சேமிப்பாகும். ஸோ அதனால தான் வந்து இந்த சின்ன சைஸ் காயினை வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு வரும்போது 1982 வருஷம் எத்தனை நாணயங்களை வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னே தெரியல. ட்ரையலுக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1982 வருஷம் ஒரு சில ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50,000 தான் இருக்குது, 60,000 தான் இருக்குது, 1 லட்சம் எண்ணிக்கையில் தான் அச்சடிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய மக்கள் தொகையில் மொத்த பேர்கிட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் காயின் தான் வந்து இந்த காயின் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 காயின் 100 காயின் கூட சேல்ஸ் ஆயிருக்கு, அங்கங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மீதி இருக்க காயின்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தேடி பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா 1982 உண்மையிலே நாணயத்தை அச்சடிச்சாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரேரான காயின். நம்மளோட சேனலில் ரேர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த காயினை வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நான் இல்லை, பெரும்பாலும் எந்த டீலர் கேட்டாலும் இந்த காயினை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி தான், நீங்கள் விலைலாம் சொல்கிறீங்க சரி, இதெல்லாம் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம வந்து ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 நிறுவனத்தோட பேர் சொல்வேன். டோடிவாலா ஆக்ஷன், கிளாசிக்கல் நுமிஸ்மேட்டிக் கேலரி, ராஜ்கோர் ஆக்ஷன், பாம்பே ஆக்ஷன், மர்தர் ஆர்ட்ஸ், இந்த மாதிரியான 7 நிறுவனங்களோட பேரை வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த காயினை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க. பெரும்பாலும் நீங்கள் ரேரான காயின் எக்ஸிபிஷன் எட்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு 1 லட்ச ரூபா 50,000 காயின் எட்டு போய் கொடுக்குறீங்கன்னா பெரும்பாலும் டீலர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரியான 7 நிறுவனங்களை அணுகி தான் வந்து வியாபாரம் பண்ண முடியும். ஒரு சில டீலர்ஸ் வந்து கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 7 நிறுவனங்களை சேல்ஸ் பண்ணுற ரேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலாக விற்கிற காயின்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கஸ்டமர்ஸே வாங்கிடுவாங்க. ஸோ முதல் காயின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் 1982 1 ரூபா பாம்பே மின்ட், ஸ்க்ராட்ச் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே இருக்கிறது கூட உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10,000 12,000 ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, 16,000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே காயினை நீங்கள் வெளியே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 கம்மியாகவும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிடும். அடுத்தது இன்னொரு 7 நிறுவனத்தில் இன்னொரு காயின் கொடுத்துருக்காங்க 1982 ஸ்மால் 5.87 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5.87 கிராம் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா காயின் வந்து மக்கள் புழக்கத்தில் இருந்திருக்கும், அதனால் காயின் வந்து தேஞ்சிருக்கும், அதனால் காயினோட வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. 19,000 20,000 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, காயினை வந்து சோல்ட் ஆகிடுச்சு. அதாவது யாரோ ஒருத்தவங்க இந்த காயினை வாங்கிட்டாங்க. அடுத்தது இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மர்தர் ஆர்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காயினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில் இந்த கண்டிஷன் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். 15,000 ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, 15,000 20,000 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. காயினோட டீட்டெயிலிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 5.90 கிராம் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காயின் வந்து சோல்ட் ஆகிடுச்சு, ஹேமர்டு ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹேமர்டு ஃபார் அப்படின்றதுனா என்ன அர்த்தம்னா காயின் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
மருதர் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் உள்ளே போய் அந்த ஹேமர்டு வேல்யூவை பார்க்க முடியும். வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டிமேட் ப்ரைஸ் மட்டும் தான் தெரியும். உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் அவங்களோட ஒரிஜினல் விலை என்ன விலைக்கு வந்து காயின் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். அதே ஆக்ஷனில் இன்னொரு காயின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயினோட கண்டிஷன் பார்த்தா தெரியும். ஆனால் இதோட எஸ்டிமேட் ப்ரைஸ் அவங்க 10,000 வந்து உங்களுக்கு கோட் கொடுத்துருக்காங்க. 10,000லேருந்து 11,000 அப்படின்னு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் இருக்க காயின் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகாது. ஒரு வேளை சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா 6,000 6,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே சேல்ஸ் ஆகும். பெரும்பாலும் இந்த காயினை வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. மருதர் ஆர்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த காயினை விலை அதிகமாக விற்ற காயின் பார்த்தீங்கன்னா இந்த காயின் தான். 35,000 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ப்ரைஸ் 35,000 அப்படின்னு சொல்லிட்டு 35,000லேருந்து 36,000 எஸ்டிமேட் கொடுத்து காயினை வந்து ஹேமர்டு ஃபார் அப்படின்னு கொடுத்து 36,000 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. காயினோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல கண்டிஷன். உங்களுக்கு அந்த சிங்கத்தில் இருக்க முடியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்குது, சர்க்குலேஷன் காயின் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 36,000 இந்த ஒரு காயின் தான் வந்து நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் நீங்கள் எக்ஸிபிஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காயினை வந்து உங்களுக்கு 15லேருந்து 25 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு 2 காயினோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த காயினில் ஒரு காயின் ஃபேக், ஒரு காயின் ஒரிஜினல். ஒரு காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎன்சி மாதிரி நல்லா பளபளன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு காயின் உங்களுக்கு பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த காயினில் எது ஒரிஜினல் எது ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிங்க. இந்த ஃபோட்டோ வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து சஞ்சய் ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீலர். அவர் டைவரைட்டி மியூல் இந்த மாதிரி காயினில் வந்து எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட வந்து பர்மிஷனோட தான் அந்த ஃபோட்டோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு ஃபேக் காயின் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஜென்யூன் காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது கை பக்கம் இருக்க காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காயின், இடது கை பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காயின். அதை பார்த்தா யூஎன்சி மாதிரி இருக்குது, அது வந்து டூப்ளிகேட். நார்மலாக இருக்க காயின் வந்து ஒரிஜினல். உங்களுக்கு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஃபேக் வந்து மார்க்கெட்டில் வந்து பலம் வந்துட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த காயின் கேட்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சார். நான் கேட்குற வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, ஃபேக்னே சொல்ல. நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சி இது ஃபேக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நான் இது 3,000 வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட யாராவது 3,000 2,000 இந்த காயினை கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க, ஃபேக்காக இருக்கும். நீங்கள் ரெண்டாவது மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது விஷயம், ஒரு சில டேட் வந்து பார்த்தீங்கன்னா 83 வந்து 82 மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான டேட்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நல்ல தெரிஞ்ச டீலராக இருந்தால் மட்டும் விலை கொடுத்து வாங்குங்க. ஒரு வேளை சப்போஸ் ஃபேக்னா கூட ஒரு ரீஃபண்ட் எடுத்துக்கிற மாதிரி திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான டீலர் இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்களில் நிறைய பேர் எனக்கு காயின் வேணும், உங்ககிட்ட எப்படி காயினை வாங்குறது அப்படின்னு கேட்டீங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப் வந்து இருக்குது, ஜாய் கலெக்ஷன் சொல்லிட்டு. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஜாயின் ரெக்வஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சேல் நடக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் வந்து கிளியர் பண்ணி விட சொல்லியிருக்கேன். செக் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தயவுசெய்து நான் ஃபோட்டோ போட்டு ஒரு சேல் போடுறேன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ரைவேட்டாக போயிட்டு கஸ்டமர்ஸை யாராவது ஒரு கிளைண்ட் இருக்காங்க, வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக குரூப் போட்டு நான் தூக்கிடுவேன். ரெண்டாவது விஷயம், என்கிட்ட யூடியூப்பில் வாங்கியிருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பேமெண்ட் கிளியர் பண்ணால் எல்லாருக்கும் வந்து பார்சல் வந்து நாளைக்கு சாட்டர்டே அன்றைக்கி கிளியர் பண்ணி விட்றேன். சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு எப்பயுமே நம்ம வந்து பிஸ்னஸ் பார்க்குறது கிடையாது. என்னோட பிஸ்னஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 3 மணி. இந்த 10 to 3 டைமுக்குள்ளே என்ன பார்க்குறதா இருந்தாலும் சரி, என்கிட்ட ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த 10 to 3 மட்டும் என் கூட கான்டாக்டில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபா நாணயங்கள் மற்றும் பணத்தாளை பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.